அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அவனுக்கு மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தப்போ ஒரு கைதியா இருந்து எதுவுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன். செய்யாத ஒரு தப்புக்காக அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில இருந்தப்ப அந்த அதிகாரி கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினார். கடினமான ஆட்களை தான் இருந்திருப்பார்கள். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கடினமான ஆட்களுக்கு கீழே வேலை செய்பவர்களாக இருக்கலாம். உங்களுடைய மேனேஜராகவோ பாஸாகவோ இருக்கலாம். கடினமான ஆட்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தயவு என்று சொன்னால் உங்களால் செய்ய முடியாத காரியங்கள், உங்களால் ஏதோ ஒரு வேலையை செய்ய முடியாத சிச்சுவேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல அவர்களுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படலாம். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அவங்க கண்கள்ல நிச்சயமா தயவு கிடைக்க பண்ணுவார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பூமியில வாழும்போது தேவ கிருபையும் மனுஷனுடைய தயவும் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, தேவ கிருபை இருந்தா மட்டும் போதும், எனக்கு மனுஷங்களோட ஹெல்ப் எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லை. ரெண்டு பக்கமும் நமக்கு தேவை. ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி ரெண்டுமே நமக்கு வேண்டும். தேவ கிருபையை நாம சம்பாதிக்கும் போது மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும். யோசேப்புக்கு கர்த்தர் மனுஷனுடைய கண்களில் தயவை கொடுத்தார். நமக்கும் தயவு கிடைக்க வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆதியாகமம் 31:21 சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து என்று சொல்லி. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனுக்கு கிருபையை கர்த்தர் வைத்திருந்திருக்கிறாராம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கஷ்டமோ பிரச்சனையோ துக்கமோ, ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், மறக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பாக இருக்கிற கடினமான ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.